வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஎன் போலீஸ் காஃப் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சில காரணங்களால் நம்மளால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் சார் பிசி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் போடுங்க சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ இனிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்கை கீழே கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான ஜிகே பற்றி பார்க்கலாம். அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய பொது அறிவிலிருந்து தான் அந்த ஆன்லைன் கொஸ்டின்லாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அமிலக் கொள்கையை வெளியிட்டவர் யார்? அமிலக் கொள்கையை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்கீனியஸ். இவர் தான் பார்த்தீங்கன்னா அமிலக் கொள்கையை வெளியிட்டார். 2. வெப்பத்தை அளக்க பயன்படுதுன்னா கலோரிமீட்டர். கலோரிமீட்டர் பார்த்தீங்கன்னா வெப்பத்தை அளக்க பயன்படுகிறது. 3. வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் அமிலம். இவர் தான் பார்த்தீங்கன்னா வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. 4. அமிலங்களின் pH மதிப்பு. அமிலங்களின் pH மதிப்பு பார்த்தீங்கன்னா 0 முதல் 7 வரை. சரிங்களா? அதுக்கு 5. பினாப்திலின் தயாரிக்க உதவுவது எது? பினாப்திலின் தயாரிக்க உதவுவது தாலிக் அமிலம். தாலிக் அமிலம் பார்த்தீங்கன்னா பினாப்திலின் தாளை உருவாக்க பயன்படுகிறது. 6. திரவங்களின் ஒப்படர்த்தி தன்மையை அறிய பயன்படுவது. திரவங்களின் ஒப்படர்த்தி தன்மையை அறிய பயன்படுவது ஹைட்ரோமீட்டர். 7. பூமிக்கு வரும் புற ஊதா கதிர்களை தடுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓசோன். ஓசோன் தான் பார்த்தீங்கன்னா புற ஊதா கதிர்களை தடுக்கிறது பூமிக்கு வராமல். 8 பார்த்தீங்கன்னா ஸ்க்லீரன் கைமா செல்களின் சுவர்களில் காணப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்னின். லிக்னின் பார்த்தீங்கன்னா ஸ்க்லீரன் கைமா சுவர்களில் காணப்படுகிறது. 9. முட்டையிலிருந்து குஞ்சு பிரிக்க பயன்படுவது பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர். சரிங்களா? அடுத்து 10. சூரியனுக்கு வெகு தொலைவில் உள்ள கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.